ஹோட்டலில் கிடைக்கிற வெஜிடபிள் வெள்ளை குருமா இப்போ வீட்டிலே செய்யலாமா? அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 1/4 கப் அளவு திருவின தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, 1 பட்டை, 2 ஏலக்காய், 1 கிராம்பு, நீங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் முந்திரி. இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 கொத்து கருவேப்பிலை, 1 பெரிய வெங்காயத்தையும் நல்லா நீட்டமாக நறுக்கி அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஒரு பச்சை மிளகாவையும் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டையும் உள்ளே சேர்த்துருங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இப்போது காய்கறியை உள்ளே சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை சேர்த்துக்கோங்க. இப்போ காய்கறிகளை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போது காய்கறி நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துருங்க. இப்போ வெள்ளை குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி 2லேருந்து 3 விசில் வரைக்கும் வரட்டும். இப்போது 1 கைப்பிடி அளவு மல்லி இலைகளையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. வீட்டிலேயே சுலபமான முறையில் ஹோட்டல் ஸ்டைல் வெஜிடபிள் வெள்ளை குருமா ரெடி. கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மோர் ரெசிபீஸ்க்கு ATG சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.